சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப யோசிப்போம். எந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்க்கு எந்த மாதிரி பிரேசியஸ் வியர் பண்ணணும். அண்ட் முக்கியமாக வந்து நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா சில பிரேசியஸ் வந்து கொஞ்ச நாளே லூஸ் ஆகிடும், சில ட்ரெஸ்ஸஸ்க்கு அது போடும்போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் பல சொல்யூஷன்ஸோடும் முக்கியமாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரேசியஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் வந்து ஸ்லீவ்லெஸ் வியர்ஸ் பண்ணுறாங்க. ஸ்லீவ்லெஸ் வியர் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம அந்த தின்னாக இருக்கும் நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராப் ட்ரெஸ்ஸில். ஸோ அப்போ வந்து நம்ம வியர் பண்ணுற பிரேசியரோட அந்த ஸ்ட்ராப் தெரியுமா, அண்ட் முக்கியமாக 2 வேறு கலர்ஸில் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நமக்கு ஆக்வர்டாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி டைமில் இந்த ஸ்ட்ராப்லெஸ் பிராஸ் வில் சேவஸ் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய ஸ்லீவ்லெஸ் யூஸ் பண்ணேன். ஐ எம் ஸ்லீவ்லெஸ் லவர். ஸோ எனக்குமே வந்து இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. அண்ட் எனக்கு என்ன இதில் ஒரு சின்ன இதுனா, நமக்கு கீழே ஒரு கம்ஃபர்ட்னஸ் இருக்கிறப்போ மேலே நமக்கு யோசிப்போம், மேலே என்னடா ஒரு மாதிரி தொலைதலன்னு இருக்கும். பட் இதில் வந்து அந்த ஒரு ஃபால்ட்லாம் எனக்கு தோணலை. எல்லாருக்குமே ஸ்ட்ராப்லெஸ் ப்ராவா எப்படி அங்கே நிற்கும், அது எப்படி நம்மளோட பிரெஸ்ட்டை வந்து அழகாக அப்லிஃப்ட் பண்ணி காட்டும், ஒரு மாதிரி லூஸ் ஆகிடுமே, நமக்கு போடும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு. தட்ஸ் வை தே கிவ் லைக் இங்கே ஒரு வயர்டு இருக்குது அண்ட் தே ஹாவ் லைக் பின்னாடி வந்து ஒரு டைட்டன் ஒரு இது இருக்குது. ஸோ வந்து இது என்னன்னா நல்லாவே டைட்டன் பண்ணி லிஃப்ட் பண்ணுது எனக்கு. ஸோ போட்டிருக்கப்போ வந்து லைக் ட்ரெஸ் அதுவாகாது, ஒரு மாதிரி சாகி இருக்காது அப்படின்ற ஃபீல் கம்ஃபர்ட்டாகவே தெரியுது. அண்ட் அதே மாதிரி இது வந்து எலாஸ்டிக். ஆக்சுவலி இதுவுமே வந்து ஸ்ட்ராப்லெஸ் பிரா தான். ஸோ இது யூஸ் பண்ணும்போது ஐ திங்க் இட்ஸ் ஃபுல் கவரேஜ் நினைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக கவர் ஆகும்போது நமக்கு அது ஒரு லூசன் ஃபீல் வந்து இருக்காது, டைட்டாகவே பக்கா ஃபிட்டாகவே இருக்கும். ஸோ ஃபுல் கவரேஜ் அண்ட் நல்லா வந்து ஹெவி பஸ் பீப்புள் எல்லாருமே வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வந்து இந்த ஸ்பெகட்டி மாதிரியான டாப்ஸாக இருக்கட்டும், சீ த்ரூ டாப்ஸ் அந்த மாதிரிலாம் போடும்போது இது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் ஸ்ட்ராப்லெஸ் பிரா அப்படிங்கிறது நாட் ஃபார் லைக் பர்டிகுலர் பீப்புள், எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாடி பீப்புளுமே வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் சொன்னீங்களே வயர்டு இருக்குன்னு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த ஒயர் இருந்தால் தான் அப்லிஃப்ட் பண்ணி இருக்கும் பிரெஸ்ட். ஸோ அதை கரெக்டாக அங்கே பின்னாடி எடுத்துகிட்டு போய் டைட் பண்ணும்போது அங்கேயும் வந்து நமக்கு எந்த விதமான ஒரு அன்ஈசினஸோ எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னொரு ஒரு டைப் கூட இருக்குது. ஸோ இதில் தான் ஐ திங்க் வந்து இந்த அவங்க வந்து இந்த இடத்துல இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு இது கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ராப். ஸோ அதை நீங்கள் வியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ தட் இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராப் இருக்குது அப்படிங்கிறதே வந்து தெரியாத மாதிரி இருக்கும். த சேம் டைப் இட்ஸ் கோஸ் லைக் இங்கேயும் அதே தான். ஏன்னா இந்த டாப்க்கு நான் சொன்ன மாதிரி கீழே இங்கே கொடுத்துருக்கிறது வந்து இட்ஸ் கோஸ் லைக் இங்கேயும் இதே மாதிரி சீம்லெஸ் ஸ்ட்ராப் யூ கெட் லைக் யா தட்ஸ் கிரேட். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நமக்குமே வந்து அந்த காஸ்டியூமுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடும். ஸோ தென் அந்த காஸ்டியூம் எவ்வளோ அழகாக இருக்கும் அந்தளவுக்கு நம்மளால் போட்டுட்டு அதை அழகாக வியர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் தான் இப்போ சொல்லணும் எப்படி இருக்குது உங்களுக்கு. ஐ திங்க் எனக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கு. ஏன்னா நான் நிறைய ஸ்லீவ்லெஸ் யூஸ் பண்ணேன். பிகாஸ் நான் வெளியே போட்டு போகிறப்போ கூட சில கேர்ள்ஸ் சில லேடிஸ் என்ன சொல்லலாம், ஓ ஸ்டாப் தெரியுதுமா பஸ்ஸில் போகிறப்போ ட்ரெயினில் போகிறப்போ, இஃப் ஐ ஆம் இன் அ பப்ளிக் பிளேஸ் தே லிட்டரலி சே ஸ்டாப் தெரியுது, ட்ரெஸ் அலைக்குது. ஸோ ஐ ஆம் லைக் அப்போல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும், என்னடா அது நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை கம்ஃபர்டபுளாக போட முடியலையன்றப்போ. பட் இந்த ப்ரா மூலயமா ஐ வேர் மை கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் வித் அந்த ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளான் பண்ணுற திங்ஸ்